அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தன்னை நம்பும் பக்தர்களை காப்பாற்றும் பரம்பொருள் ஸ்ரீ ஐயகிரிவர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏகாதசி, பிரம்ம முகூர்த்தம், புதன்கிழமை, நவமி திதிகள், வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் ஐயகிரிவரை வணங்குவதற்கு சரியான காலமாகும். ஐயகிரிவர் மந்திரங்கள் 9, 11, 108, 1008 என்ற எண்ணிக்கையிலேயே உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரங்களை கிழக்கு நோக்கி அமர்ந்து பாராயணம் செய்தால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் என்கிறது சாஸ்திரங்கள். கல்விக்குரிய தெய்வமாக அனைவராலும் வணங்கப்படுபவர்தான் சரஸ்வதி தேவி. கல்வியில் சிறக்க, கல்வி தொடர்பான தோஷங்களை விலகவும் சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் என்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கே குருவாக விளங்கக்கூடியவர்தான் ஐயகிரிவர்தான் என புராணங்கள் கூறுகின்றன. பெருமாளின் அவதாரமாக விளங்கக்கூடியவர்தான் இந்த ஐயகிரிவர். குதிரை முகமும் மனித உடலும் தோற்றம் கொண்டவர் ஸ்ரீ ஐயகிரிவர். ஆனால் இவர் மகாவிஷ்ணு தசாவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுவது கிடையாது. ஆனால் கல்வி ஞானத்திற்கு அதிபதியாக இவரே குறிப்பிடப்படுகிறார். இவரே சரஸ்வதி தேவிக்கு ஞானத்தை போதித்ததாகவும் கல்வி அருளை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக ஐயகிரிவர் குதிரை முகம் கொண்டது மது கைடப்பன் எனும் அசுரர்களுக்கு தாங்கள் படைக்கும் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதன் காரணமாகவே படைக்கும் பரம்பொருள் கடவுளான பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடிச் சென்று பாதாள உலகத்தில் மறைத்து வைத்தனர். இதனால் உலகில் படைக்கும் தொழில் முற்றிலுமாக முடங்கியது. இதன் காரணமாக கவலையடைந்த பரம்பொருள் பிரம்மா அவர்களிடம் பரம்பொருள் பெருமாளிடம் முறையிட்டார். இதனால் குதிரைமுக அசுர அரக்கர்கள் போரிடுவதற்காக குதிரைமுக வடிவெடுத்து பாதாள உலகம் சென்று அசுரர்களை வதம் செய்து வேதங்களை மீட்டு வந்தார் பரம்பொருள் திருமால். குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட இந்த ரூபத்தையே ஸ்ரீ ஐயகிரிவர் ரூபம் என சொல்லப்படுகிறது. அசுரர்களை வதம் செய்த வரகம் ஸ்ரீ ஐயகிரிவரின் உக்கிரம் தணியவில்லை. இதனால் அவரின் உக்கிரத்தை தணிப்பதற்காக லக்ஷ்மி தேவி அவரது மடியில் சென்று அமர்ந்தார்கள். உடனடியாக கோபம் தணிந்து சாந்தமாக தோன்றிய இந்த வடிவத்தை லக்ஷ்மி ஸ்ரீ ஐயகிரிவர் வடிவம் என வணங்குகிறோம். அசுரர்கள் எடுத்து சென்றதால் தங்களின் புனிதத்தன்மை போய்விட்டதாக வேதங்கள் வருந்தியதனால் தனது மூச்சு காட்டால் அவற்றை புனிதமாக்கினார் ஸ்ரீ ஐயகிரிவர். வேதங்களை மீட்டெடுத்து அவற்றின் களங்கத்தை போக்கியதனால் அவர் ஞானத்தின் வடிவமாகவும் லக்ஷ்மி காட்சி தருவதனால் இவர் செல்வத்திற்கு அதிபதியாகவும் ஸ்ரீ ஐயகிரிவர் வழிபடுகிறார். ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று ஏலக்காய் மாலை அணிவித்து தேன் படைத்து புத்தகம், பேனா போன்ற கல்வி தொடர்பான கருவிகளை வைத்து ஸ்ரீ ஐயகிரிவரை வழிபட மற்றும் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களின் தோஷங்கள் விலகி கல்வி மற்றும் ஞானம் பெருகும். ஐயகிரிவருக்கு படைத்த அனைத்து அபிஷேக ஆராதனையும் மற்றும் தேனை குழந்தைகளுக்கு கொடுத்து ஐயகிரிவர் மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்ய சொன்னால் மற்றும் குழந்தைகள் கல்வியில் ஏற்பட்ட மந்தத்தன்மை கண்டிப்பாக நீங்கப்பெறும். ஞானத்தின் தெய்வமான மற்றும் அனைத்து விதமான மற்றும் கல்விக்குரிய மற்றும் கடவுளாக இருக்கிறார் நம்முடைய ஐயகிரிவர். ஐயகிரிவர் மாபெரும் சிறப்பம்சத்தை கொண்டவராகவே இருக்கிறார். படைப்பு கடவுளான பிரம்மாவிடம் இருந்த வேதங்கள் எழுதப்பட்ட சுவடைகள் அசுரர்களை திடிச் சென்ற போது அவரிடமிருந்து வேதங்களை மீட்பதற்காக திருமால் எடுத்த அவதாரமே ஸ்ரீ ஐயகிரிவர் அவதாரமாகும். ஆகாயமும் பாதாளமும் அவருடைய காதுகளாகவும் கண்களை பறிக்கும் ஒளியுடன் கூடிய சூரிய ரேகைகள் பிடரி மயிர்களாகவும் மற்றும் பூமி நெற்றியாகவும் கங்கையும் சரஸ்வதியும் அழகிய புருவங்களாகவும் சந்திரனும் சூரியனும் இரு கண்களாகவும் சந்தியா தேவதை மூக்காகவும் பித்ரு தேவதைகள் பற்களாகவும் கோளாகவும் பிரம்மா லோகம் 2 உதடுகளாகவும் காலாத்திரை கழுத்தாகவும் விளங்கும் சத்வமூர்த்தியான ஸ்ரீ ஐயகிரிவர் குறித்து அற்புதமாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐயகிரிவர் பெருமாளின் பார்வை அடியார்கள் அனைவரும் குளிரச் செய்ய ஆற்றல் கொண்டதாக புராணங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஐயகிரிவர் மூல மந்திரத்தை வாய்விட்டு சத்தமாக சொன்னால் ஐயகிரிவர் அருகில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் என்பது பெரியோர்களின் நம்பிக்கை. ஐயகிரிவர் எழுப்பும்
ஹல ஹல என்ற கணைப்பு சத்தம் எல்லையில்லாத வேதாந்த உண்மைகளை உணர்த்துவதாக சொல்லுகிறது. ஐகிரிவர் ஸ்தோத்திரம் 33 துதிகளை கொண்டது. இந்த 33 துதிகளின் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்தால் அவர்கள் கலைகள் தேர்ச்சி பெற முடியும் என்பது நம்பிக்கை. ஐகிரிவர் என்பது மாபெரும் சிறப்பம்சமாகும். ஐகிரிவரை தினந்தோறும் வழிபடுவோர்கள் எந்த கலைகளிலும் தெளிவான முடிவை எடுக்கும் ஆற்றல் பெறுவார்கள். பக்தர்கள் நல்வழி பெறுவதையே கடமையாக கொண்டுள்ள ஸ்ரீ ஐயகிரிவர் ஞான வடிவமாகவும் கருணை கடவுளாகவும் செயல்படுகிறார். முக்கியமாக தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதி தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை ஸ்ரீ ஐயகிரிவிடம் கேட்டு தெளிவு பெறுகிறார். ஐயகிரிவர் ஓம் எனும் பிரணவ சுரூபமாகவும் அதன் அச்சாஞ்சரங்களாகவும் இருப்பதனால் இருக்கிறார். பிரபஞ்சத்தின் முதலும் முடிவுமாக ஐயகிரிவர் இருப்பதாக வேதங்கள் போற்றி புகழ்கின்றன. புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே ஐயகிரிவர் பெருமானை தினமும் பூஜிக்க முடியும் என்கிறார்கள். ஐயகிரிவர் பெருமானே கதி என்று கிடக்கும் பக்தர்களுக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் ஆகும். ஐயகிரிவரை தினமும் மலர் தூவி வணங்கினால் நம்மிடம் உள்ள அஞ்ஞான இருள் விலகும் என்பது நம்பிக்கை. ஐயகிரிவன் பாத கமலங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் அது பிரம்மன் எழுதிய தலையெழுத்தையே மாற்றி அமைத்துவிடும் என்பது பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. ஐயகிரிவரை நினைத்து மனதில் வழிபட்டுவர்களுக்கு கல்வியில் மற்றும் கல்வி இருந்தால் அனைத்தும் தானாகவே தேடி வந்துவிடும் என்பது ஐதீகமாகும். அதே மாபெரும் சிறப்பம்சம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.